எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று ஒரு தகவல். ஜிஎஸ்டி அப்பீல், குறிப்பாக அந்தந்த சர்க்கிள் அலுவலகங்கள் நமது கோரிக்கையை ஏற்காத பட்சத்தில் அப்பீல் தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த அப்பீலும் 90 நாட்கள் எனும்போது அதில் அரசாங்க சனி ஞாயிறு விடுமுறை ஒரு மாதத்தில் ஒரு வாரத்திற்கு 2 என்ற வகையில் 8 நாட்கள் ஒரு மாதத்திற்கு வருகிறது. 24 அப்ப 3 மாதங்களுக்கு 24 நாளிலிருந்து 30 நாட்கள் கூடுதலாக அரசாங்க விடுமுறை வந்தால், ஆக இந்த 30 நாட்கள் விடுமுறையே சென்று விடுகின்றன. 90 நாட்களில் 30 நாட்கள் விடுமுறை சென்றால் மிச்சம் இருப்பது 60 நாட்கள் மட்டுமே. ஆக அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம், வரி செலுத்துபவர்கள், வரி ஆலோசகர்கள், ஜிஎஸ்டிபிக்களுக்கு ஒரு சட்டம் என இருக்கக்கூடாது. ஆக இனி வரக்கூடிய காலங்களில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம், குறிப்பாக இ ஃபைலிங் செய்பவர்களுக்கும் அப்பீல் செய்பவர்களுக்கும் மிக மிக அவசியம். கால நீட்டிப்பு என்பது தேவைப்படுகிறது. இதற்கு அனைவரும் ஆதரவு தரவும், குறிப்பாக தமிழ்நாடு மாநில வரி ஆலோசகர் சங்கமும், தமிழ்நாடு வணிகர் சங்கமும், அனைத்து மாவட்ட வணிகர் சங்கங்களும், அனைத்து மாவட்ட வரி ஆலோசகர் சங்கங்களும் ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஜிஎஸ்டி அப்பீல் என்பது பெரும்பாலான வணிகர்களுக்கும் வரி ஆலோசகர்களுக்கும் தெரியவில்லை. தெரியும் போது அவர்கள் வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறார்கள். இது சட்டம் புதிது. அதிகாரிகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தற்போது 1.5 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி சட்ட பிரகாரம் வேலை செய்கிறார்கள். ஆக பாமர மக்கள், படிக்காதவர்கள், வணிகர்கள், புதியவர்களுக்கு எப்படி சட்டம் நன்றாக தெரியும். ஆக அனைவருக்கும் தெரிய வேண்டும். அதன் பிறகுதான் சட்டம் நடைமுறை கொண்டு வர வேண்டும். புதிய சட்டத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது கால நீட்டிப்பு அவசியம் தேவைப்படுகிறது. ஆக தமிழ்நாடு மாநில வரி ஆலோசகர்கள், அகில இந்திய வரி ஆலோசகர்கள், தமிழ்நாடு மாநில வணிகர் சங்கங்கள், அகில இந்திய வணிகர் சங்கங்கள், இதில் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூட்ட வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் ஜிஎஸ்டி கூட்டம் 3 மாதங்களிலிருந்து 6 மாதங்களுக்கு ஒரு நாள் தான் கூட்டப்படுகிறது. ஆக இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள வணிகர் சங்கங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் அப்பீல் மேல்முறையீடு என்பது 90 நாட்களிலிருந்து 180 நாட்களாக கால நீட்டிப்பு செய்து வழங்க வேண்டும். இதுதான் நியாயமான ஒரு அணுகுமுறையாகும். அதே போன்று தமிழ்நாட்டிற்கு அப்பீலேட் ட்ரிபியூனல் அமைத்து தர வேண்டும். ஆக இந்த மாதிரியான நியாயமான கோரிக்கைகளை வணிகர் சங்கமும் வரி ஆலோசகமும் வைக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன். பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் உறவினர் மற்றும் நண்பருக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.